இந்த வீடியோவில் சிலிண்டர் எந்த ரீசனால் வெடிக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. பெண்கள் மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, வீட்டில் இருக்க எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சிலிண்டர் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி அணைக்கணும்னு. பார்க்காதவங்க பின் பண்ணுறேன், போயிட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணுறீங்க, சிலிண்டர் வண்டி வந்துடுச்சு. சிலிண்டரை வாங்கும்போது என்னென்னா கவனிக்கணும்னா, அதில் சரியான முறையில் வாஷர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஒரு சில பேர் சொன்னீங்க வாஷர்லாம் செக் பண்ணி தர மாட்டாங்கன்னு. நீங்கள் கம்பல்சரி அதை செக் பண்ணி தான் வாங்கணும். நீங்கள் அவங்கள பண்ண சொல்லுங்கள். அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்க. ஏபிசிடின்னு 4 டைப் இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ வாங்கின சிலிண்டர் எடுத்து போய் கிச்சனில் வைப்பீங்க. அந்த இடத்துல சிலிண்டரை சுற்றி பொருட்கள் எதுவும் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். சிலிண்டர் மேலே என் தோசைக்கல் வேறு எந்த பாத்திரமும் வைக்காதீங்க. அதை ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா சப்போஸ் லீக்கேஜ் ஆகுதுன்னா உடனே காற்றுல கலந்து வெளியே போகணுங்க. நீங்கள் அடைச்சலாக வச்சிங்கன்னா வெளியில் போகாது. அதனால தான் சொல்ல வரேன். ஒருவேளை சிலிண்டர் லீக் ஆகிடுச்சிங்க, அது ஸ்மெல் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே ரெகுலேட்டரை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்கள். அப்புறம் கதவு ஜன்னலை திறந்து விடுங்க. வெளியில் வந்த உடனே தீயணைப்பு இருக்கும் சிலிண்டர் கம்பெனிக்கு சொல்லிடுங்க. அவங்க வந்து என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க. முக்கியமாக கிச்சனில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஹை வோல்டேஜோ லோ வோல்டேஜோ வந்து அது எதுனா வெடிச்சு ஸ்பார்க் ஆனால் கூட அது ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஜன்னலை திறந்து விட்டு சமைக்கிறது, ஃபேன் போட்டு சமைக்கிறது, அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. எதுக்காகனா திடீர்னு காற்று அதிகமாக பட்டு சிலிண்டர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வெளியில் ஃபுல்லாக கேஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. அதுக்காக தான் சொல்ல வரோம். அதே மாதிரி நீங்கள் சிலிண்டர் அடுப்பு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுப்பு மேலேயும் சிலிண்டர் கீழே இருக்க மாதிரியும் பார்த்துக்குங்க. ரெண்டுத்தையும் ஒரே ஃப்ளாட்டாக வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான செயலுங்க. அப்புறம் இப்போ ஒரு சில வீடியோலாம் வந்துட்டு இருக்குது, சோப்பும் ஷாம்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நுரையை உண்டாக்கி அதை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல லீக்கேஜ்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அந்த இடத்துல தடவிட்டு ரெகுலேட்டர் ஓப்பன் பண்ணினா ரெகுலேட்டரில் ப்ராப்ளமா இல்லை சிலிண்டர் லீக் ஆகுதான்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். பபுள்ஸ் வருங்க. ஆனால் இது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இல்லையா கேஸ் கம்பெனிலேருந்து வந்து அவங்க செக் பண்ணிட்டுங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். நான் சொன்ன இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சிலிண்டர் வெடிக்கிறதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேங்க. உங்களுக்கு மட்டும் இது பயனுள்ளதாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். தேங்க்யூ.